ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு grill மாதிரி ஷேப் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிளேன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்டிவைட்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு போயிட்டு இதில் போக் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபேஸில் போயிட்டு ட்ரிஸ் டு குவாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மாடிஃபை டேப் போயிட்டு ஆட் மாடிஃபைல வந்து வயர் ஃப்ரேம் மாடிஃபையரை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கிரில் ஷேப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட திக்னஸ் வேணால் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நான் இன்னொரு மாடிஃபையரும் ஆட் பண்ணிக்கிறேன், பெவல் மாடிஃபையர். ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து விண்டோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கிரிட்டாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் வந்து ஒரு விண்டோ இல்லைனா ஒரு கிரிட் ஷேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.